கையளவு மேகம் காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன். ஒரு வைராக்கியத்தோடு ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தன்னந்தனியா மாட்டிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகல. எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நிச்சயம் கதவுகள் திறக்கும். நல்ல கரங்களை தட்டி சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். அவளும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்டேன். ஆமென் ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வரை அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வரை ஆமென். கையளவு மேகம் காணும் வரை அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வரை சமூகத்தை விட மாட்டேன். கண்ணந்தனியா தானியேல போல சிங்க கெபியில மாட்டிக்கிட்டாலும் அப்பா அபிஷேகம் உள்ள இருக்கிற வரைக்கும் நான் சிங்க கெபி என்றாலும் சோர்ந்து போக மாட்டேன். நம்பிக்கையுள்ள பிள்ளைங்க கரங்களை தட்டி சந்தோஷமா கண்ணந்தனியா தானியேல் போல சிங்க கெபியில மாட்டிக்கிட்டேன். சொல்லுங்க ஆமென் ஆமென். ஓ அபிஷேகம் உள்ள பயம் இப்ப இல்ல. அபிஷேகம் உள்ள பயம் இப்ப இல்ல. சிங்கம் வாய கட்டிட்டீங்க. சிங்கம் வாய கட்டிட்டீங்க. பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்டேன். ஆமென் ஆமென். சந்தோஷமா கேட்டு போட்டேன். கேட்டுட்டாப்பா மழையை காணும் வர விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வரை அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வரை உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வரை அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வரை உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்டேன். ஆமென் ஆமென். விட மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வரை அப்பாவும் விடவே மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து ஆமப்பா. அவளும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன்.
பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க நம்பிக்கையோடு இன்னொரு முறை. பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். ஓ பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். நம்பிக்கையோடு ஆமென். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வரை அப்பாவுமே விடவே மாட்டேன். விட மாட்டோம். ஆஹா. கேட்டுட்டோம்.
கண்களில் உள்ள கிருபை எங்கள் மேல் படட்டும் அப்பா. எவ்வளவு பெரிய கூட்டம் என்றாலும் அந்த கூட்டத்தின் மத்தியிலும் ஒருவன் உம்மை அழைத்தால் நீர் செவி கொடுக்கிற தெய்வம் அப்பா. எங்கள் கண்ணீரை காண்பீராக. எங்கள் கண்ணீருக்கு மறுபடியை தாரும். நன்றி ராஜா. தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். தொடர்ந்துள்ள பகுதிகளையும் கர்த்தர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. வருடத்தில் கால் வைக்கிறோம். 16 வருடங்களுக்கு முன்பாய் இதே நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. அன்றைக்கு தொடங்கின நம்முடைய ஊழியம் கர்த்தர் தம்முடைய கிருபையால் இன்றைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று காலையில் வேதம் படித்து கொண்டிருந்த போது ஒரு சங்கீதம் ஆண்டவர் நினைப்பூட்டினார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 56. போதும். அந்த பிராக்கெட்ல அந்த சங்கீதத்துக்கு மேல பிராக்கெட்ல ஒன்று இருக்கும். அதை வாசிங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த. ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலை என்ன? பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் கைது செய்து பிடித்து விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை இருக்கு, பெரிய போராட்டம். ஆனா அதுக்கு மத்தியிலும் தாவீதுக்கு என்ன வருது? பாட்டு வருது. ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனையில மத்தியிலும் பாட்டு வருது. உங்க பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனை போல இருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனையிலும் பாட்டு வருது. யாருக்கு? தாவீதுக்கு. உங்களுக்கு எப்படி? ஆமே. ஆமா, நமக்கு மத்தியானம் சாம்பார்ல கொஞ்சம் உப்பு இல்லாட்டாலே நமக்கு பாட்டு வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதுக்கு பாருங்க, அவன் கைது செய்யப்படுகிறான். அவன் பெலிஸ்தியர் கையில் அவன் அகப்பட்டு விட்டான். என்ன ஆவான் என்று அவனுக்கு தெரியாது. அவனுடைய வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனா அதன் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்கிற பாட்டு பாடுகிறான். ஆமென். என்ன பாடுறாரு தெரியுமா? தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் பெலிஸ்தேர் எதுக்கு உம்மா கொடுக்கவா கூப்பிட்டுட்டு போறான்? இல்லையா? என்ன பண்ண போறான்? பெலிஸ்தேர்கள் என்ன பண்ண போறாங்க? கண்டிப்பா இவனை சாகடிக்க தான் போறாங்க. ஆமென். அல்லேலூயா. மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். ஒடுக்குகிறான். இந்த ஒன்றும் ரெண்டும் தான் அந்த சூழ்நிலை. பெரிய யுத்தம். எப்ப வேண்டுமானாலும் தனக்கு என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஒரு பாட்டை பாடுகிறான் தாவீது. 3வது வாக்கியம் என்ன சொல்றாரு பாருங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. எதையாவது குறித்து பயப்படுறீங்களா? எதையாவது குறித்து கலங்குறீங்களா? எதையாவது குறித்து ஐயோ என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என்னவாய் தீருமோ என்று கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அதுதான் தாவீதுடைய சக்சஸ் உடைய சீக்ரெட், வெற்றியின் ரகசியம் அதுதான். ஆமென், அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு 2 சரணத்தை மட்டும் நல்ல கைகளை தட்டி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. உயிருள்ள நாள் வரையில் நாவில் பொது தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கெட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில். நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய தகப்பனார் கோயம்புத்தூரிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் போதகராக இருந்தார். நாங்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகள். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஜபமும் வாசிக்கிற வேதமும். 2 தவிர எங்களுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுத்ததில்லை. சினிமா என்று ஒன்று இருக்கிறது, டேப் ரெக்கார்டர் என்று இருக்கிறது, சினிமா பாடல் ஒன்று இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவோ நாட்கள் என்னுடைய தகப்பனும் தாயும் காத்திருந்தார்கள். சபையிலே 2 பேர் 3 பேர் 4 பேர் தான். என்னுடைய தகப்பனார் திடீரென்று 40 நாள் உபவாசம் போடுவார், 20 நாள் உபவாசம் போடுவார், அதே சமயம் 90 நாள் உபவாசம் போடுவார். உபவாசம் போட்டு 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 500 குடும்பங்கள் என்னுடைய தகப்பனாருடைய சபையிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கம் வைத்தார்கள். என் தகப்பனார் ஊழியம் வளர வளர அவருக்குள்ளாக ஒரு டேஸ்ட் வந்துச்சு. நாம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணோம்னா, ஓரிடத்துல அமர்ந்திருந்தோம்னா, ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே வளர்ச்சி வரும், குடும்பத்தில் வளர்ச்சி வரும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், குடும்பத்தில் உயர்வு வரும். ஆகவே அந்த உயர்வுங்கிற டேஸ்ட்டை எங்க அப்பா சந்தித்ததுனால எங்களுக்கு எங்களுடைய தகப்பன் சொல்லி கொடுத்தது ஜெபம், வேத வாசிப்பு. டெய்லி குடும்ப ஜெபம் இருக்கு, டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்பாங்க, அதுல ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணணும்.
ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணலைன்னா சாப்பாடு கிடைக்காது. வார சனிக்கிழமை எங்கள் வீட்டில் உபவாச ஜெபம், ட்ரம்மு, டேமரின், அதே சமயம் பாட்டு புஸ்தகம் எல்லாம் இருக்கும். எங்கள் வீடே ஒரு சர்ச்சு. எங்கள் அப்பாவுக்கு 7 குழந்தைகள் நாங்கள். என் தகப்பனார் தாயார் 9 பேர். ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தினோம் 10 பேர். ஒரு சர்வெண்ட் 11 பேர். அந்த மெயின் ஹாலிலே, எங்கள் வீட்டு ஹாலிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பாய் விரிச்சிருப்பாங்க, சர்ச்சு மாதிரியே டேபிள் போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஆல்ட்ரு கிடையாது. டேபிள் போட்டிருப்பாங்க. டேபிளில் ஒயிட் கிளாத் விரிச்சிருப்பாங்க. எங்கள் குடும்பத்தாருக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர். சர்ச்சில் முதல் வாரம் மட்டும்தான் உபவாச ஜெபம். வீட்டில் அதுக்கப்புறம் 3 வாரம் உபவாச ஜெபம். ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சோடனே ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். ஒப்பிக்கலின்னா சாப்பாடு கிடையாது. அதில் ஃபெயில் ஆகிறவன் நான் மட்டும்தான். ஒரு நாள் சாப்பாடு, தினமும் ராத்திரி சாப்பாடு கட்டாகிறது நான் தான். ஏன்னா முட்டாள், அறிவில்லை, ஞானம் இல்லை, மெமரி பவர் இல்லை. ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே எங்கள் அப்பா ஹோம் ஒர்க் என்னடான்னு கேட்க மாட்டார். ஜெபம் பண்ணியா ஸ்கூலில்? முடிஞ்சு வரும்போது ஜெபம் பண்ணியா? பரீட்சை நாளில் ஜெபம் பண்ணி வீட்டில் அனுப்புவாங்க. ஆண்டவரே, இவன் பரீட்சைக்கு போகிறான், பரீட்சை நல்ல விதத்தில் எழுதணும், இவன் பாஸ் பண்ணணும், மெமரி இருக்கணும்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே, இவன் போகணுன்னு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவாங்க. பரீட்சை முடிஞ்சு வந்தோடனே எங்கே கொஸ்டின் பேப்பர் காமி, ஆன்சர் எழுதியிருக்கேன், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணியா? நீ ஜெபம் பண்ணினா பாஸ், இல்லைன்னா ஃபெயில், அவ்வளோதான். படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னதே கிடையாது. பைபிள் படி. ஸ்கூலுக்கு போனையா இல்லையான்னு கேட்பது கிடையாது. ஜெபம் பண்ணியா? ராத்திரில பைபிள் வாசியா? வெளியூர் இடத்துலலாம் மீட்டிங் போவார். மண்டலுக்கு ஒரு பிரஸ்பைட்டர் எங்கள் அப்பா ஏஜியில். நிறைய சபைகளுக்கு போவார். மாதத்தில் 1 முறை 2 முறை போவார். இடைநாட்களில் கம்யூனியன் கொடுக்க, ஞானஸ்நானம் கொடுக்க அப்படி போவார். போகும்பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை சொல்லிட்டு போவார், ஜெபம் பண்ண சொல்லு, பைபிள் வாசிக்க சொல்லு, வசனத்தை கேளு, இறக்கம் காமிச்சு சாப்பாடு கொடுத்துறாத, ஸ்ட்ரிக்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. என்றைக்குமே தாய்மார்களுடைய இருதயம் பிள்ளைகளை நோக்கி தான் இருக்கும். தகப்பன் ஸ்ட்ரிக்ட் பண்ணினால் தாய் தகப்பன் போன உடனே, கவலைப்படாதடா, உங்கள் அம்மா நான் இருக்கிறேன்டா, அந்த ஆளை போ சொல்கிறா அப்படின்னு சொல்லுகிறது தான் இந்த உலகத்தினுடைய அநேக பெண்கள். அப்படி தான் இருக்காங்க. என் ஒய்ஃப் அப்படி தான். நான் ஏதாவது என் பையனை ஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போனேன்னு, அவர் அப்படித்தான், அவங்க அப்பா அப்படி வளர்த்திருக்கிறாங்க, அவர் அப்படி தான் சொல்லுவார், நீ பேசாமல் இருறா, உனக்கு ப்ளே ஸ்டோர் தாண்டா வேணும், வாங்கி தரேன்டா, உனக்கு கேம் தாண்டா வேணும், வாங்கி தரேன்டா, கேம் சிடி தானே வேணும், வாங்கி தரேன்டா, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டுவாங்க. நான் அங்கேருந்து ஸ்கூட்டரில் வரும்போது, அப்போ ஸ்கூட்டர் தான், ஸ்கூட்டரில் வரும்போது சத்தம் கேட்டால் அந்த பெண்களுக்கு புருஷன் ஸ்கூட்ரு, புருஷன் பைக்கு, புருஷன் கார் மட்டும் சத்தம் கேட்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பெண்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே மைண்டில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. டேய் உங்கள் அப்பா வராண்டா அப்படின்பாங்க. என் மனைவி சொன்னொன்னே போதும், அப்படி அதெல்லாம் தூக்கி தூக்கி அங்கே தூக்கி பீரோலெல்லாம் வச்சுட்டு அழகாக புஸ்தகத்தை எடுத்து உட்காந்துக்குவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கால ஜெபம் இந்த காலத்தில் இல்லை. என்னைக்கு தெரியுமா, இந்த பாலா போன செல்போன் வந்ததிலிருந்து ஜெபம் போயிடுச்சு, வசனம் போயிடுச்சு, சர்ச்சு போயிடுச்சு, லைவ் வந்ததிலிருந்து ஆராதனையே போயிடுச்சு. இந்த கொரோனா வந்த நாள்லேருந்து ஜனங்கள் லைவ் பார்த்து பார்த்து லைவில் காணிக்க போட்டு போட்டு, உங்கள் சர்ச்சில் மட்டும்தான் ஸ்கேனர் இல்லை, எங்கள் சர்ச்சிலையும் ஸ்கேனர் இல்லை, எல்லா சர்ச்சிலையும் ஸ்கேன் வச்சுருவாங்க. நீங்கள் ஜிபேயில் பணம் அனுப்புங்கள்,
பேபாலில் பணம் அனுப்புங்கள், பேடிஎம் வழியும் நீங்கள் பணம் அனுப்பலாம். இல்லாவிட்டால் எங்கள் அக்கௌண்ட் நம்பரை போடுகிறோம், IFSC கோடை போடுகிறோம், நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது எப்போ இருந்து மனப்பாடம் பண்ணது தெரியுமா? கொரோனா காலத்தில் தான். சில இடம் இல்லை. 600 பேர் வருகிற சபையில் 20 பேர் தான் வந்தாங்க. 10 மணிக்குள்ள சபையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி மைக் செட்லாம் ஆஃப் பண்ணி பிரசங்கம். வெளியே சர்ச் கிரவுண்ட் இருக்கு, எல்லா மக்களும் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா முடிஞ்சு கதவை திறந்தாரு, அத்தனை பேர் நின்றுருக்கிறாங்க. அப்படியே போயிருங்கன்ட்டார். இல்லை தசம்பாக கொண்டு வந்திருக்கேன் பாஸ்டர், வேண்டாம். காணிக்கை கொடுக்கணும் பாஸ்டர், வேண்டாம். காணிக்கை பட்டியலில் காணிக்கை போடணும், வேண்டாம். சபையின் ஒழுங்கு என்று இருக்கிறது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு சர்ச்சு ஃபுல்லு. அன்னைக்கு பாஸ்டருடைய கண்டிஷனை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு தயவு பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கு. நானும் நேற்று அப்படி தான் தயவு பண்ணி சொன்னேன், நாளைக்கு எல்லாரும் லீவ் போட்டு வாங்க, சீக்கிரமாக வாங்க, சேலரியாக வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு கீழே ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு போனேன். அதுக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, என் பிரதர் பாஸ்டர் 7:30 மணிக்கு தான் பாஸ்டர் வர முடியும், அந்த 7:30 மணிக்காவது வந்துருங்கம்மான்னு. இன்னொரு அம்மா கிண்டலாக கேட்டுச்சு, பாஸ்டர் நான் 6 மணிக்கு வந்தால் நீங்கள் வந்துடுவீங்களா? 5:55க்கு இங்கே இருப்பேன், நீங்கள் 6 மணிக்கு வந்து பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணட்டும், விவேக் எனக்கு ஃபோன் பண்ணட்டும், 5:55க்கு நான் வந்துடுவேன், 6 மணிக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னா அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஒருமனப்பட்டு ஜபத்திற்காக ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். உங்க பிரச்சனை மாறணும்னா, உங்க நோய் மாறணும்னா, உங்க துன்பம் மாறணும்னா, உங்க ஆசீர்வாத தடை மாறணும்னா, பிள்ளைகளுடைய விலையேற பெற்ற காரியம் நடக்க வேண்டுமானால், எல்லா காரியத்திற்கும் தேவை முழங்கால் 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 ஜெபம். ஜெபம் இல்லாமல் செயல் இல்லை, செயல் இல்லாமல் கர்த்தருடைய கிரியை இல்லை. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறவங்களாம் வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, வாலிப பசங்க வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் முதிர்ந்தவங்க தான் வந்திருப்பீங்க. என் வயசுக்கு மீறினவங்க இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என் வயசு சொல்ல மாட்டேன், ஏன்னா என் வயசு சொன்னேன்னா அப்புறம் நீங்கள் என்னை மதிக்க மாட்டீங்க. அதனால் வயசு சொல்ல மாட்டேன். அதனால் என் வயசுக்கு மீறினவங்க இங்கே யாரும் இருக்க மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நான் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறேன். அதிகாலை 3 மணிக்கு ஜெபிக்கிறேன், இரவு ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பிரசங்கத்தை கேட்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அடுத்த ஸ்டெப் என்ன. 86ல் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். மினிஸ்ட்ரியில் ஒரு பங்கும், ஒரு ஆசீர்வாதமும், ஒரு மேன்மையும், ஒரு சுக வாழ்க்கையும் இல்லை. 19 வயது நான் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது, 19 இயர்ஸ் யங் பாய். என் தகப்பனார் சொல்லிவிட்டார், நீ மினிஸ்ட்ரிக்கு வந்தேனா நீயே பார்த்துக்கணும் எல்லாமே. அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய ஃபார்முலா அந்த காலத்தில் அப்படிதான். மினிஸ்ட்ரிக்கு வந்தாச்சு, ஒரு இடத்துக்கு போயாச்சு, சில காலம் உதவி செய்வார்கள், செய்ய மாட்டார்கள். நீங்களாகவே கூட்டத்தை நடத்துங்க, நீங்களாகவே சபை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க. அப்பா சொன்னார், நீயே பார்த்துக்கோ. 4 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் நோ பிளஸ்ஸிங். ஒருவர் கூட என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டதில்லை. சைக்கிள் கூட எங்கள் அப்பா கொடுக்கல, நடந்து தான் போவேன். சும்மா பைத்தியக்காரனை மாதிரி புதிய ஏற்பாடை கையில் வச்சுக்கிட்டு ரோடாக நடக்கிறது. எங்கேயாவது டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு மரத்து நிழல்ல படுத்து தூங்கிடுறது. தண்ணிக்காக ஏதாவது ஒரு வீட்டில் பிச்சை எடுப்பேன். அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. சாப்பாடு வேணுமாப்பான்னு கேட்பாங்க. இல்லை இல்லை தண்ணி கொடுங்க போதும். தண்ணி குடிச்சிட்டு அப்படியே திரும்ப நடப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி ஜெபிப்பேன். 1989 வருஷம் எனக்கு ஒரு வேதனை வந்துருச்சு. என்ன வேதனைனா, இந்த ஆண்டவருக்கு 86லேருந்து ஊழியம் செஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. இனிமேல் ஊழியம் செய்யக்கூடாது. இனி ஊழியத்தை ஸ்டாப் பண்ணிடணும். பேசாமல் ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு
ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். வாலிப பையன் கல்யாணம் ஆகலை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக சிறுவாணி மலை அருகே போனேன். காருண்யா அப்பொழுது இல்லை. எலிடா கார்டன் 35 நாட்கள் உபவாசம் இருந்தேன். 35 நாட்கள் வாலிப வயதில் 33 நாளைக்குள்ள இந்த முழு பைபிளை வாசித்து முடித்தேன். 33 டேஸில் வெறும் முழங்கால் அந்த பேண்ட்டை அகற்றி விட்டு அந்த முழங்காலை மலைப்பாங்கான முள்புண்ணில் முழங்கால் படிக்கிட்டு 33 நாளில் வாசம் முடித்தேன். 33வது நாள் ராத்திரி என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். 34வது நாள் வரங்களை கொடுத்தார். 35வது நாள் மினிஸ்ட்ரியினுடைய ப்ளூ பிரிண்டை கையிலே கொடுத்தார். 36வது நாள் மறுபடியும் மினிஸ்ட்ரியை ஆரம்பித்தேன். கர்த்தர் வளர செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 90வது வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடு கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை பரிதாக்கினார். உலக நாடுகளை கர்த்தர் திறந்தார். எல்லா தேசங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பிரயாணம் செய்யும்படியாய், ஊழியம் செய்யும்படியாய், தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்தார். பெரிய பெரிய கர்த்தருடைய ஊழியர்களோடு பிரசங்கம் பண்ணும்படியான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இன்று வரைக்கும் ஜெபத்தை விடல. பிரேயர் டேஸ்ட் தேனா, பிரேயர் டேஸ்ட் மட்டனா, பிரேயர் டேஸ்ட் சாப்பாடா, பிரேயர் டேஸ்ட் நாம் இந்த உலகத்திலேயே விரும்புகிற நல்ல டேஸ்டான ஸ்வீட்டா? நோ, ஜெபத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ண விடமாட்டான். பிரசங்கம் பண்ணக்கூடாது, தேவனுடைய கிரியை நடப்பிக்க கூடாது, பிசாசு ஓடக்கூடாது, குடும்பங்களிலே ஆரோக்கியம் வரக்கூடாது, குடும்பங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வரக்கூடாது, குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்பட வேண்டும், கணவனுக்கும் மனைவிக்கும் சபையிலும் பிரச்சனை ஏற்பட வேண்டும், சபை உடைய வேண்டும், சபையில் ஆத்துமாக்கள் வரக்கூடாது, சொந்த இடம் வாங்கக்கூடாது, சொந்த இடத்திற்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது. யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் 3.5 மாதமாய் வருகிற ஜனங்கள், ஐயா ஜெபிக்க முடியல, ஐயா பைபிள் வாசிக்க முடியல, ஐயா அந்நிய பாஷையில பேச முடியல, ஐயா ஆலயத்துக்கு போக முடியல, ஐயா தசமபாகம் கொடுக்க முடியல. தசமபாகத்தை எடுத்து வைப்பையா, செலவு வந்துடும். ஓய், பிசாசு ஏன் பிடிக்கிறான்? ஜெபம் இல்ல. பெல்லி சுனிய கட்டி ஏன் தாக்குது? ஜெபம் இல்ல. சத்துரு ஏன் குடும்பத்தில் சண்டைய கொடுக்கிறான்? ஜெபம் இல்ல. ஏன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரிவினை உண்டாக்குறான்? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரிவினை உண்டாக்குறான். கோயம்புத்தூர்ல ஒரு தகப்பனார் மகனை கொண்டுட்டார், இன்னொரு பையன் தகப்பனை கொண்டுட்டான், இன்னொரு பையன் தாயை கொண்டுட்டான், இன்னொரு பையன் சகோதரியை கொண்டுட்டான். இது கோயம்புத்தூருடைய நியூஸ். அதுல 4 பேர் கிறிஸ்தவ குடும்பம், 4 பேருடைய பேரு கிறிஸ்தவ பெயர். ஏன்? சத்துரு எழும்பிட்டான். இன்றைக்கு இந்த விக்டரி ஏஜி சர்ச், விக்டரி என்றால் ஜெயம், விக்டரி என்றால் வெற்றி, விக்டரி என்றால் முன்னேற்றம், விக்டரி என்றால் எல்லைகள் பெரிதாகுதல். இந்த காலை வேளையிலே நடக்கிற 2வது கூட்டத்தில் ஆண்டவர் இங்க வந்திருக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சபையில ஜெபிக்கிறவர்களாய் மாறினாலே போதும். ஒருவன் ஜெபித்தாலே, இருவர் ஜெபித்தாலே அங்க ஒரு அசைவு ஏற்படும். விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும்
பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். இன்னைக்கு இந்த சபைக்கு இன்னைக்கு காலையில் வந்தவங்க அதிகம். ஏன் அதிகம் சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் கோயம்புத்தூர்லேயே சொல்லி அனுப்புனாரு, 2வது நாள் காலை கூட்டத்தில் ஜபத்தை பற்றி பேசு, ஜபத்தை பற்றி பேசு, வேற எதை பற்றியும் பேசாத. ஆண்டவரே இன்றைக்கு எது முக்கியம்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஜனவரி 1 ஜபம். நீர் விரும்புகிறது என்ன? ஜபம். நீர் என்னிடத்தில் என்ன கேட்கிறீர்? ஜபம். உமக்கு என்ன தேவை? முழங்கால். எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, நீ உன் முழங்கால கொடு போதும், வேற எதையுமே நீ கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 26:39, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. மத்தேயு 26:42, மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:44, மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஒரே நாளில் 3 முறை ஜெபம் பண்ணியிருக்கார். நாம் ஒரு நாள் எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம் சொல்லுங்க? எவ்வளோ நேரம்? அந்த ஒரு சிஸ்டர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிட்றதே இல்லை, அவங்க மட்டும்தான் இப்படினாங்க. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க? நாம் 2ன்னு சொன்னால் யோசிப்பாரோ, 1ன்னு சொன்னால், அப்போ நீங்களாம் 3 நேரம் சாப்பிட்றது இல்லையா? 3 நேரம் சாப்பிட்றீங்களா இல்லையா? சாப்பிட்றீங்கல்ல? தண்ணி குடிக்கிறீங்களா? டீ குடிக்கிறீங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் 10 ஜூஸ் வாங்கிட்டு வந்தாலும் 10 ஜூஸ் அட் அ டைமில் நான் குடிச்சிருவேன். அது ரொம்ப கூலிங்காக வாங்கிட்டு வந்தாலும் குடிச்சிருவேன். கடன்னு குடிச்சிட்டு வச்சிருவேன். ஏன் தெரியுமா? சாப்பாடுனா ஜூஸுனா அவ்வளோ பிரியம். அந்த காலத்துல எல்லாம் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா சாப்பாடு போடுவாங்க, எப்படா சாப்பாடு போடுவாங்க. அவங்க சாப்பாடு கொண்டு வரும்போது சாம்பார் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, சி சாம்பாரா அப்படின்னு. மட்டன், மாட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, காடை, கௌதாரி, முயல், மீன், அட்லீஸ்ட் முட்டையாவது இருக்கணும். அவர் வீட்டுக்கு போனால் வெறும் வெஜிடேரியன். அப்போ சிஸ்டர் உங்கள் வீட்டில் முட்டை இருக்கா? அவங்க கேட்டாங்க, 1 முட்டை போடவா 2 முட்டை போடவான்னு கேட்டாங்க. நான் சொன்ன, கோழி 1 முட்டை தானே போடும், நீங்கள் 2 முட்டை போடுவீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா ஆடி போயிடுச்சு. 1 ஆம்லேட் போடுறதா 2 ஆம்லேட் போடுறதான்னு கேளுங்க அப்படின்பேன். அட்லீஸ்ட் அதையாவது கொடுங்க, சாப்பிட்றேன். நேற்று விவேக் போகிற வழியில், பாஸ்டர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க வேண்டாம், என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சது மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ் வேணும் கொண்டு வந்தார் பாருங்க, அவ்வளவு சூப்பர், அவ்வளவு சில்னஸ். அப்படியே குடிச்சா அப்படியே பரலோகமா நரகமா எல்லாம் தூரத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறேன் பா. உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன ஜூஸ் வேணாலும் கேளுங்க, நான் வாங்கிட்டு வந்துறேன். அப்பாடா, இப்படி ஒரு மனுஷன் பெங்களூர்ல இந்த சர்ச்சில் எழுதியிருக்கிறாரு பாருங்க. அது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க, வரப்பிரசாதம். அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றோம், சாப்பிடணும், தூங்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். எத்தனை நேரம் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 9 நேரம், 3 நேரம் சாப்பாடு, 3 நேரம் டீ, 3 நேரம் ஸ்நாக்ஸ், அப்படி எடுத்துக்குவோம். 9 மணி, 9 நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் இயேசுவை தான் என்னைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் தான். நான் அமெரிக்கா எம்பசி இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க கேட்டாங்க,
இந்த ஹோல் பைபிளில் உங்களுக்கு பிடிச்ச நபர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி நடித்தேன். அந்த அம்மா கேட்டுச்சு, நீக்கிறோ பெண்ணு, ஏன் சார் உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்க சார், பால்னு சொல்லுங்க, பீட்டர்னு சொல்லுங்க, அப்புறம் ஜோசப் சொல்லுங்க, ஆபிரகாம் சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, நான் ஒருத்தர் சொல்கிறேம்மா, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. யாருன்னு கேட்டேன். ஜீசஸ். நம்ம சொல்லிச்சு, எத்தனையோ பேர் வந்து பவுல மாதிரி அற்புதம் நடத்தணும், பேதுரு மாதிரி ஜெபிக்கணும், பேதுரு மாதிரி பிரசங்கம் பண்ணணும், 3000 பேர், 5000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் சபையில கூடணும். நீங்க ஒருத்தர் தான் சார் ஜீசஸ்ன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு உடனே என் உள்ளத்துல அப்பா விசா கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். அந்த அம்மா சொல்லுது, ஐ ரிஜெக்ட் யுவர் விசா. ஒய் அப்படின்னு, நீ உண்மையில எனக்கு சந்தேகமா இருக்குது, நீ அமெரிக்கா போய் செட்டில் ஆயிருவ. பாருங்க, கல்யாணம் முடிக்காம போயிருக்கும் போது நான் சொன்னேன், அம்மா இங்கேயே கல்யாணம் பண்ணல, கட்டாயம் நீ அங்கே போய் கல்யாணம் பண்ணிடுவேன். ரிஜெக்ட் பண்ணிருச்சு. 5 கேள்வி கேட்டாங்க, 5 கேள்விக்கு பதில் சொன்னேன். 5 கேள்வி பைபிள்ல இருந்து தான். இங்கிருந்து ட்ரெயினில் போகிறேன். இயேசு சொல்றாரு, மகனை எழுந்து 12 அப்போஸ்தலர்களை படித்து மனப்பாடம் பண்ணினார். நாமெல்லாம் அங்கங்கே தொட்டு தொட்டு தானே சொல்லுவோம். பேதுரு, அவன் மத்தேயு, மார்க்கு, யோவான், அப்படி மாற்றி மாத்தானே சொல்லுவோம். ஆண்டவர் அடிபரலாமல் படிக்க சொன்னார். எதுக்குடா இவர் படித்து மனப்பாடம் பண்ண சொல்கிறாரு? இவரும் நம்ம அப்பா மாதிரி தானா, பைபிள் படின்னு சொல்கிறாரேன்ட்டு சலிச்சு போய் படித்தேன். முதல் கேள்வியே வேதத்தில் 12 டிசைபிள்ஸ் சொல்லுங்க. அடிபரலாமல் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது தேவ சித்தம். ஆனா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், 9 முறை 10 முறை 11 முறை ஃப்ரெண்ட்ஸ் ரோட்ல மாட்டிட்டாங்கன்னா, வா டீ சாப்பிடலாம், வா சர்பத் சாப்பிடலாம், வா ஜூஸ் சாப்பிடலாம், வா இளநீ சாப்பிடலாம். எத்தனை டைம் இயேசு மத்தேயு 26:39 முதல்ல ஜெபம் பண்ணார், 42 ரெண்டாவது தடவை ஜெபம் பண்ணார், 3வது தடவை 44 ஜெபம் பண்ணார். நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? ஜெபம் பண்ணலைன்னா ஒண்ணுமே நடக்காது. நீங்க போகும்போது லேடிஸ் எல்லாம் உங்க பாஸ்டர் மட்டும் உங்க முழங்கால காட்டிட்டு போங்க. என்ன ஒன்று இப்படி தலையாட்டணும், இல்லைன்னா இப்படி தலையாட்டணும். நீங்க எல்லாம் போகும்போது பாஸ்டர் மட்டும் முழங்கால காமிச்சிட்டு போங்க. நீங்க எல்லாம் பாஸ்டர் ஆட்டம் முழங்கால காமிச்சிட்டு போங்க. முழங்கால் தேயலைன்னா நீங்க ஜெபிக்காதவங்கன்னு அர்த்தம். முழங்கால் காப்பு கட்டலினா நீங்க சுத்தமா ஜெபிக்காதவங்கன்னு அர்த்தம். முழங்கால் முழு முழுன்னு இருந்துச்சுன்னா நீங்க 2 3 ஜெபிக்கிறவங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. ஒரு பெரிய சபையில, ரத்னபால் பாஸ்டர் சபையில பிரசங்கம் பண்ண, முளைரவு ஜெபத்தில் ஜெபம் 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 ஜெபம். 8000 விசுவாசிகள் ஒரு ஆராதனையில். ஜெபம் பண்றவங்க எத்தனை பேர்? பைபிள் வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? தியானம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? கைகளை உயர்த்துங்கள் சொன்னா 8000 பேர்ல ஒரு 500 பேர் கை தூக்கி இருப்பாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஜெபம் பண்ணுனா ஃபர்ஸ்ட் சோதனை வரும். இயேசு ஜெபம் பண்ண உடனே சிலுவை தூக்கிட்டார். ஜெபம் பண்ண என்ன வரும்? சோதனை வரும். 2வது ஜெபம் பண்ணா பிசாசு வருவான். பிசாசு இன்னும் உங்களுக்கு ஏதாவது சூனியம் கீனியம் வச்சுட்டானுங்க போல இருக்குது. ஒன்று வாயம் திறக்க மாட்டேங்கிறீங்க, சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஆக்ஷன். அப்போ நான் இன்னைக்கு வேலை என்ன செய்வேன் தெரியுமா? கண்ணை மூடிட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். உங்கள் சபையிலே ஜெபம் வேணும், வேத வாசிப்பு வேணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒன்று சிரிக்கணும், இல்லைனா கோபமா முறைக்கணும், இல்லைனா எந்திரிச்சு போயிடணும். 3 செய்யாம நீ என்ன வேணாலும் பேசையா, எங்களுக்கு தெரியாதையா. நாங்கெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஆதி ஆமத்து வரைக்கும் தலைகீழ படிச்சுட்டு இருக்கிறையா.
நீ எல்லாம் அந்த காலத்து ஆள் நேரா படிச்சிருக்கிற, நாங்கள்லாம் தலைகீழா படிச்சுட்டு இருக்கிறோம். இயேசு 3 வேளை ஜெபித்தார். சடனா, காலையில் இல்லை, மத்தியானம் இல்லை, சாயந்தரம் இல்லை, டைம் போடல. ஜெபம் பண்ணாரு, எந்திரிச்சாரு, ஜெபம் பண்ணாரு, எந்திரிச்சாரு, ஜெபம் பண்ணாரு, எந்திரிச்சிட்டாரு. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு? மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவெல்லாம் எஸ்கார்டெல்லாம் கிடையாது தெரியுமா? இன்னைக்கு எஸ்கார்டோட தான் கூட்டத்துக்கு வராங்க. ஒரு கூட்டத்தில் பார்க்குற பவுன்சர்ஸ் உட்காந்துருக்கிறானுங்க, அப்படியே பாடி பில்டர் மாதிரி. நான் போய் கேட்டேன், இந்த பிரதரை உட்காந்துருக்காரு பாருங்க பவுன்சர்ஸ் மாதிரி. உங்கள் சபையிலேயே பாஸ்ட் ஒரு பவுன்சரை வச்சிருப்பாரோ? எதுக்கு நான் சூதானமாக பேசிக்கிறேன். தூக்கிட்டு அவங்க வேலை என்ன தெரியுமா? தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருவாங்க. ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய். ஒரு சபையில் பவுன்சர்ஸ் 10 பேர் உட்காந்துருக்கிறானுங்க. ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தர் வராரு, நடுவில் வராரு, முன்னால் 10 பேர், பின்னால் 10 பேர், இங்கே 5 பேர், இங்கே 5 பேர், சிலுவை மாதிரி நடுவில் அப்படி நடந்துட்டு வராரு. மியூசிக் அவ்வளோதான், போனிய மியூசிக் தான். அடிச்ச அடியில் அவர் அப்படியே நடந்துட்டு வர மக்கள் எல்லாம் இயேசுவை பார்க்கறத விட்டு போட்டு அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மேலே வந்து நின்னாரு, பைபிளை கை வச்சு ஜெபம் பண்ணாரு, உட்காந்தாரு, எல்லா பாஸ்டருக்கும் கை கொடுத்தாரு. எல்லா ஜனங்களுடைய பார்வை அங்கே தான் இருக்கு. எங்கள் வீட்டில் கார் இருக்குங்க, நான் பைக்கில் தான் போகிறேன். தினகரன் ஐயா எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, தினகரன் ஐயா எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு. அந்த 2006 வாங்கின பைக்கை ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸை இன்னைக்கும் வச்சிருக்கிறேன். கேளுங்களேன், மீட்டிங், ஹவுஸ் விசிட்டிங் தான் கார் எடுப்பேன். மற்ற நேரத்துல எல்லாம் 2 வீலர் தான். 2 வீலரில் தான் எங்கள் இரவு ஜெபத்துக்கே போவேன். சில நேரம் 2 வீலரில் தான் சபைக்கே சில நேரம் போவேன். ஏன்னு கேட்டால் தாழ்மையெல்லாம் கிடையாது. 2 வீலரில் போனால் நல்லா இருக்கும். 2 வீலரில் போனால் சீக்கிரமாக போயிடலாம், டிராஃபிக்கில் மாட்ட வேண்டாம். சல்லுன்னு பிசாசு எப்படி உள்ள நுழையிறானோ அந்த கேப் கிடைக்கிற மாதிரி டக்குன்னு போயிடலாம். என் வாழ்க்கையில் நான் 9வது ஃபெயில். அசம்பிளிஸ் ஆஃப் காடியில் எங்கள் அப்பா பாஸ்டர், ப்ரெஸ்பைட்டர். போய் பைபிள் காலேஜில் இடம் கேட்டாங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ்டர், அதர்வைஸ் நாங்கள் பைபிள் காலேஜில் எடுக்க மாட்டோம். ஐபிஏ, பாலைவனச்சோலை, சர்ச் ஆஃப் காட், எல்லா இடத்துலையும் போய் கேட்டார், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிள் காலேஜில் போய் சேர்ந்தேன். அந்த பைபிள் காலேஜ் பேர் என்ன தெரியுமா? ஹெவன்ஸ் பைபிள் காலேஜ். அந்த பைபிள் காலேஜில் என்ன செய்யணும் தெரியுமா? முழங்கால் போட்டுட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லலைன்னா நான் பைபிள் காலேஜில் என்ன பண்ணணும்? சாயந்தரம் மீட்டிங், அது வேறங்க. அது கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மீட்டிங் இல்லை. இன்னைக்கு சாயந்தரமும் நமக்கு காஸ்பல் மெசேஜ் தான். நாளை காலையில் தான் தீர்க்க தரிசன செய்தி. அது என்னென்னலாம் ப்ராஃபஸி உங்கள் சபையை குறித்து வெளிப்படுத்துகிறாரு இந்த ஆனிவர்சரிக்குன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், நல்லா தான் வெளிப்படுத்துவார். என் பைபிள் காலேஜ் முழங்கால் 33 நாள் பைபிள் வாசேன். 33வது நாள் ராத்திரியிலிருந்து 34ஆம் தேதி மாலை வரைக்கும் ஆவியில் நிரப்பப்பட்டு 34வது நாள் இரவிலிருந்து அடுத்த நாள் இரவு வரைக்கும் பிரசங்கிக்க, ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 35 நாட்கள் கழித்து ஒன்று மட்டும் முடிவு பண்ண, இந்த உலகத்தில் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நேற்று ராத்திரி எனக்கு ரொம்ப கால்வலி. இப்போ ஒரு 6 மாசமா தொடர்ந்து மீட்டிங் பாருங்கள். இதை முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு போனால் 2 நாள் மீட்டிங், அதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் மீட்டிங்,
அதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நானும் என் மகனும் பொள்ளாச்சிக்கு போகிறோம் மீட்டிங்கு. முடித்த உடனே 21ஆம் தேதி எனக்கு ஃப்ளைட்டு. ஜெர்மன், ஹாலண்ட், ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, அப்புறம் பாரிஸ், 5 நாட்டுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். வந்த உடனே அடுத்த நாள் எனக்கு இரவு ஜெபம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கண்டினியூவாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு மூல காரணம் ஒன்னே ஒன்று, முழங்கால் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே வாடகை கொடுக்கணும். எங்கள் சபை மாதிரி தான் என் சபையும். வாடகை, வீடு வாடகை, இரவு ஜெபம் ஒரு பெரிய ஹேசியால் அது வாடகை, அப்புறம் வால் போஸ்டர் ஒட்டணும், அப்புறம் மைக் செட்டு பெரிய. எங்கள் பையனுக்கெல்லாம் இந்த மைக் செட் போதும்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன், அவன் எடுத்தோடனே நேற்று ஆடியோ நல்லா இருந்துச்சா டாடின்னு கேட்டேன். நல்லா இருந்துச்சு ஆடியோ, பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் உன்னை கூப்பிடுவார் அப்படின்னு. அப்போ ஆடியோ நல்லா இருந்தால் ஓகே டாடி. ஆடியோ நல்லா இல்லைன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா அவன் அவ்வளோ சத்தமாக அவ்வளோ ஹை பிச்சில் பாடுவான். நான் அழுத போதெல்லாம் அப்படின்பா. அதனால் அவனுக்கு வேணும். நமக்கு இதை வச்சுட்டாலே போதும். இந்த சத்தமே வெடிகுண்டு சத்தம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணமானது ஜெபத்தினால், நத்தானியேல் பிறந்தது ஜெபத்தினால், மகள் பிரின்சஸ் பிறந்தது ஜெபத்தினால், ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது ஜெபத்தினால், வாகனங்கள் வாங்கினது ஜெபத்தினால், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தது ஜெபத்தினால், கூட்டங்களை நடத்துவது ஜெபத்தினால், இரவு ஜெபம் நடத்துவது ஜெபத்தினால். ஒரு இரவு ஜெபம் நடத்தி பாருங்களேன். பிரசவ வேதனை ஸ்திரீ கூட அந்த வேதனையை சகிச்சிடலாம். ஒரு இரவு ஜெபம் தொடங்கி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். மல்டி பீப்புள்ஸ், இந்துக்கள், முஸ்லீம், அதே சமயம் நாஸ்திகர்கள், பிசாசு பிடித்தவர்கள், அலக்கழைத்தவர்கள், செய்வனை கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரீகம், விக்கிரகத்தின் ஆவி எல்லாம் வரும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கரெக்டாக போய் கண்டுபிடிக்கணும். இந்த மாதம் எங்கள் குடும்பத்திலிருந்து எல்லா சகோதரிமார்களும் சகோதரன்மார்களும் வந்தாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் நைட் ப்ரேயரும் என் ப்ரேயருக்கும் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்துட்டு என்னடா அது, இப்படி பிசாசு ஆடுது, இப்படி பிசாசு விழுகுது. இந்த அமாவாசை ஜெபம் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ரேயர் வரைக்கும் முழங்கால் தான். ஆண்டவரே நெக்ஸ்ட் ப்ரேயருக்கு யாரை கொண்டு வரீங்க? என்ன பிசாசு, என்ன பில்லி சூனியம், என்ன மாந்திரிகம் கற்றுக் கொடுங்க, பிரசங்கம் கற்றுக் கொடுங்க. எங்கேயும் ஒரு பிரசங்கத்தை ரிப்பீட் பண்ணதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லி ஜெபித்த 3 ஜெபத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 1 லூக்கா 5:16. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மத்தேயு 14:13. இயேசு அதை கேட்டு அவ்விடமிட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். குடும்ப ஜெபம் கிடையவே கிடையாது. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் நான் பாய் விரிப்பேன் பாஸ்டர், பாட்டு புஸ்தகம் பைபிள் எடுத்து வைப்பேன், எங்க ஜெபத்துக்கு வாங்க, டேய் ஜெபத்துக்கு வாடா, ஏய் ஜெபத்துக்கு வாடி. வரவே மாட்டாங்க. கூப்பிட்டே இருப்பேன், ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஜெபம் பண்ணலாம். டேய் போங்கடா சனியன்களா, நீங்க ஜெபம் பண்ணி போங்க, நானும் ஜெபம் பண்ண மாட்டேன்னு போய் படுத்துருவாங்களாம். என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எங்கள் பையன் பிறந்தோடனே ஒரு 3 வயசு ஆச்சு. அவன் எங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அப்படியே பார்த்துட்டு இருந்தானா நான் என்ன பண்ண, நேராக போனேன், ஒரு பாயை எடுத்தேன், கட்டிலுக்கு கீழே பாயை விரித்தேன்,
விரிச்சிட்டு பைபிளை எடுத்தேன். பைபிளை வச்சுட்டு முழங்கால் போட்டு பைபிளை வாசித்தேன். இப்படி ஒரே பக்கத்தில் வச்சு வாசிக்கல, நடிப்பு, ஆக்ஷன். அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தேன், இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தேன், பைபிளை மூடிட்டேன், முழங்கால் போட்டேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா என்னையவே பார்த்துட்டு இருக்கிறான். ஜோம் பண்ணேன், அப்படி ஓர கண்ணில் அப்படி பார்த்தேன், என்னையவே பார்த்துட்டு இருந்தான். திரும்பவும் ஜோம் பண்ண மாதிரி நடிப்பு. பிள்ளை என்ன செய்ய போறான்னு நான் போய் படுத்துட்டேன். படுத்துட்டு திருப்பி படுத்து கொரட்டை விடுற மாதிரி. ஒருத்தர் கொரட்டை விடுறது பார்த்துருக்கீங்களா? வாயிலே ஒரு அப்பா பிளான் இருக்கும். இவன் நேற்று கொரட்டை விட்டான் பாருங்க, திரும்பி பட அப்படின்ட்டு கொரட்டை கிடட்ட விட்ட வாய் மேலே சாத்திடுவேன்ட்டேன். நான் கொரட்டை விட்ட மாதிரி நடிச்சோன்னே இவன் எந்திரிச்சான். அதே பாய எடுத்தான், அதே மாதிரி விரிச்சான், அதே மாதிரி பைபிள் எடுத்துட்டு வந்தான், பைபிளை பிரிச்சுட்டான். என்னை ஒரு பார்க்கறான், மூடி வச்சுட்டு பைபிளை வச்சுட்டு முழங்கால் போட்டான், ஜெபம் பண்ணான். அப்படின்னா பைபிளை எடுத்து வச்சு மேலே வச்சுட்டு எண்ணெய் மாதிரி வந்து படுத்து அந்த பக்கம் திரும்பிட்டு கொரட்டை விடுறான். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள். நான் சொல்லுவேன் விசுவாசிகளுக்கு, புருஷனை கூப்பிடாத, பிள்ளைகளை சுத்தமாக கூப்பிடாத. ஏன்னா இந்த செல்போன் வந்த பிறகு வீடே மாறிடுச்சு. புருஷன் வருவார், அவர் சாப்பிட்டு போயிடாரு, மனைவி வரும், அதுவும் சாப்பிட்டு போயிடும். பிள்ளைகள் வருவாங்க, வரும்போதே செல்போனை கையில் வச்சுட்டு தான் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு, ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் சபையில் அப்படி உங்கள் பிள்ளைங்க யாராவது ஜெபம் பண்ணும்போது இப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாடை பார்க்க மாட்டாங்க. அவங்க எதை பார்க்குறாங்க? செல்ஃபோன். கை மட்டும்தான் சாப்பாடை சாப்பிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சாக்கடையில் போய் ஒரு கரண்டி அள்ளி கொண்டு வந்து சோத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடு, நல்லா பிணைஞ்சு சாப்பிடுனீங்கன்னா அதுக்கு நல்லா பிணைஞ்சு சாப்பிடும். அம்மாட்ட சொல்ல, அம்மா என்னம்மா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக செஞ்சுருக்கிற. ஆக்ஷன் பண்ணுறது பார்த்தா சில வீட்டில் நடக்குது போல இருக்குது. நாளைக்கு மதியானம் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கும், அதனால் நாளைக்கு பண்ணிடாதீங்க, திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. தண்ணியவே ஊற்றினாலும் உப்பே போட்டாலும் பிள்ளைகள் ருசியாக சாப்பிடும். ஏன்னா இந்த செல்ஃபோன் வச்சுருக்கவன் கண்டுபிடிச்சான் சொல்லுங்க. அவன் செத்துட்டான்னா அவன் கல்றையாவது போய் அடிப்பான். அவன் சாகலைன்னா கர்த்தரை ஓரமாக வச்சுட்டு அவனை கொல்லுவோம். நான் நினச்சேன் ஒரு நாள் இயேசு கேட்டிருப்பார் பிசாசை பார்த்து, ஏய் எப்படி என் பிள்ளைகளையெல்லாம் பிடிக்க முடியல பார்த்தியா அப்படின்னு இருப்பார். உடனே பிசாசு சொல்லுவான், நான் உன் பிள்ளைகளை பிடிக்கட்டுமா? எப்படி பிடிப்பா? அவன் தான் ஆரம்பிச்சிருப்பான் செல்ஃபோனு. இப்போ ஈஸிம் வருதாமா. ஆனால் இப்போ ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? படைகள் எழுமினபடியினால் சேட்டலைட்டுக்கு பக்கமாய் சேட்டலைட்டை தாக்க ஒன்று போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மாசம் வருஷத்துக்குள்ள இன்டர்நெட் பாச்சு. இன்டர்நெட் போச்சுன்னு தற்கொலை பண்றவங்க லட்சக்கணக்கானோர். இன்டர்நெட் போயிடுச்சுன்னு அதிர்ச்சியில் சாகிறவன் பல பேர் ஹார்ட் அட்டாக்ல. ஏன்னா இன்னைக்கு பொண்டாட்டி புருஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, செல்போன் இருக்கணும். அந்த செல்போன் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நெட்டு இருக்கணும். நெட்டு இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி கொடுக்குறான்னு பார்க்கணும், இல்லை அன்லிமிட்டெட் ஜிபி கொடுக்குறானான்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க. இயேசு தனித்து போனார், ஜனங்களை விட்டு விலகி. இத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோமே, இனி
நான் தனியா சார்ஜ் பண்ண, நான் தனியா ஆவியில நிரம்ப, நான் தனியா அந்நிய பாஷையில பேச ஜெபிக்க போகிறேன் என்று இயேசு தனியே போனார். குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. உன்னுடைய பர்சனல் பிரேயருங்க. சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்க. சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்களா? பாஸ்டர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? மணிக்கணக்கா ஜெபிக்க வேண்டாம், கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? இயேசு இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதே என்று ஜெபம் பண்ணினார். இயேசு ஊழியத்துக்கு வரும்போதே தெரியும். அவர் குழந்தையா இருக்கும்போது சிம்பாலிக்கா 3 சாஸ்திரிகள் வந்து 3 கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ஏசுங்க. ஒன்று பொன் வெள்ளை போளம், தூப வர்க்கம். பொன் ராஜாவை குறிக்கிறது, வெள்ளை போளம் பாடுகளை குறிக்கிறது, தூப வர்க்கம் ஆசாரியனை குறிக்கிறது. சிம்பாலிக்கா 3 பேரும் தீர்க்க தரிசனமா வந்து பொருளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னா 2 தான். ஒன்று மோதிரம், இல்லைன்னா செயின், இல்லைன்னா செல்ஃபோன். நான் 40 இயர்ஸ் ஆனிவர்சரின்னு சொல்லி எங்கள் பசங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டாடினாங்க முந்தானத்து ராத்திரி. அப்போது எல்லா சபை மக்கள், எனக்கு தெரியாது, எல்லாம் சாப்பாடு, அப்புறம் மண்டபம், மைக் செட்டு, வீடியோ, ஃபோட்டோ, கேண்டிட் ஃபோட்டோ, அப்புறம் எல்லாம் என் பையன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கே தெரியாது. எனக்கு ட்ரெஸ் முதல் கொண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கா எனக்கு தெரியாது. லீடர்ஸை வச்சே கடைசியில் வந்த பிறகு தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்து ஆடி போயிட்டேன், இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு அவங்க ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. நான் எதையுமே விரும்ப மாட்டேன். ஒரு பிரதர் 40th ஆனிவர்சரி நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். பண்ணிட்டே இருக்கிறார். வெளியே வந்தோன்னே அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு. உங்களுக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிறந்த நாள், பிறந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 2 பெரிய கிஃப்ட்டு, so many lakhs மதிப்புள்ளதை உங்களுக்கு நான் வாங்கி அனுப்புவேன். சப்ராட்டில் இருக்கிற ஒரு சகோதரன், பல வருஷத்துக்கு முன்னால் பழகினது, அவர் எனக்கு ஃபோன் பண்ணினார், யூஎஸ்ஏலேருந்து, ஃப்ளோரிடாலேருந்து. அப்போது நான் யோசிச்ச, என்னதான் வாங்கி தர போகிறாரு? சரி, கர்த்தர் விரும்புகிறதை அவர் வாங்கி தரட்டும், கிஃப்ட். ஆனால் நான் கிஃப்டை வாங்கிக்கல. இவங்க என்ன நடத்துறாங்கன்னு தெரியல. என் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இன்று காலை உயிரை கொடுத்திருக்கிறீங்க, ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, நாட் மை வில் யுவர் வில் டன் லார்ட். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் செயல்படுவதாக, உம்முடைய சித்தம் ஆப்ரேட் ஆவதாக. என்னவானாலும் சரி. நீங்க யாராவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா பாஸ்டருடைய நிலைமையெல்லாம், எங்களுடைய நிலைமையெல்லாம்? பொண்ணு பார்த்துருவாங்க, பேசிடுவாங்க, மண்டபம் புக் பண்ணிடுவாங்க, அப்புறம் பத்திரிக்கையும் அடிச்சிடுவாங்க. பாஸ்டர் இந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களா? பத்திரிக்கை அடிச்சிடுவாங்க. அப்புறம் எல்லா துணிமணி எடுத்துருவாங்க, தங்கம் எடுத்துருவாங்க. கடைசியாக வந்து, பாஸ்டர் என் பிள்ளைக்கு மேரேஜ் வச்சுருக்கிறோம், ப்ளீஸ் கம் யுவர் ஃபேமிலி பாஸ்டர். சபையாருக்கு யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்? பாஸ்டர் கடைசியாக. எங்கிட்ட யாராவது அப்படி பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்ட்டுருவேன். எங்கிட்ட வந்து பொண்ணு பார்க்க போகும்போது கேட்டையா, பொண்ணு பார்க்க போகிறேன்னு கேட்டையா, மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு கேட்டையா, தேவ சித்தம் கேட்டையா, ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்தினியா? இல்லை இல்லை,
நான் வரதட்சணை பேசுகிற இடத்துல போகவே மாட்டேன். தசமாங்க கல்யாணத்தில் காணிக்கையே வாங்க மாட்டேன். அடக்க ஆராதனையில் காணிக்கையே வாங்க மாட்டேன். பேஷன்ஸ் சந்திக்க போகும்போது காணிக்கையே வாங்க மாட்டேன். கட்டுடைக்கிற வீட்டுக்கு போனேன்னா தண்ணியே குடிக்க மாட்டேன். இதான் என்னுடைய பாலிசி ஃபார்முலா. இன்னைக்கு நீங்க எப்படி சொல்லுங்க? வாட் இஸ் காட்ஸ் வில்? முழங்கால் போட்டு ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது, வரங்களை பெற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவார், அல்லது ஏவுவார், அல்லது சமாதானத்தை கொடுப்பார். இந்த காரியத்தை குழப்பம் இல்லாமல் செய்யுங்கள். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரங்க, அவங்க இந்த நோட் புக் எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் அந்த நோட் புக் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறவங்க, பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்க. அந்த அம்மா அவங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்துல மெஞ்ஞானபுரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தெரியாது எனக்கு. அவங்க நேராக வந்தாங்க, வந்து ரூமில் நின்றுட்டு இருந்தாங்க. பிரதர், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கிறோம், பிரின்ஸ்னு ஒருத்தரை நாங்கள் பார்த்துருக்குறோம், அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கண்ணை முன்ன ஏசப்பா சொன்னார், அவங்க பையில் இருக்கிற பத்திரிக்கை எடுக்க சொல்லினார். நான் சொன்னம்மா, அவங்க பையில் இருக்கிற பத்திரிக்கை எடுங்க. பாஸ்டர், நான் காட்ஸ் வில் கேட்க, உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கிற பத்திரிக்கை எடுங்க. எடுத்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் மேரேஜ். யாரோ சொல்லி இருக்கிறாங்க, எதுக்கும் தேவ சித்தத்தை கேளுங்க, சும்மா கேட்போம். நான் சொன்னேன், அந்த பையன் கொல்ல கூட்டத்தில் இருக்கான். உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்காத, கொடுத்தீனா உன் பிள்ளை பெர்மனண்டா வாழ வெட்டி, மாறு திருமணமும் அவளுக்கு நீ செய்ய மாட்டாய். நம்ம அப்படி பார்த்தாங்க. காணிக்க கொடுக்கும். தேவ சித்தம் இல்லாத கல்யாணத்துக்கு காணிக்க எதுக்கு? ஆஃப்டர் மேரேஜ் நான் தேவ சித்தத்தை சொல்ல மாட்டேன். வருவாங்க திருமணம் பண்ணோடனே, பிரதர் எங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை பிரதர், காட்ஸ் வில் சொல்லுங்க. அப்போ நான் கேட்பேன், சித்தம் இருந்தால் வாழுவியா, சித்தம் இல்லைன்னா பிரிஞ்சுக்குவியான்னு கேட்பேன். அதனால் சித்தெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒழுங்க வாழுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி அனுப்புவேன். நம்ம எங்கிட்டே சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 9 மாதத்தில் அந்த பையன் கொள்ளை கூட்ட தலைவியோடு கொள்ளை நடத்துகிற காரியத்தில் பிடிபட்டு இன்றைக்கு ஜெயிலில் இருக்கான். வாளா வெட்டியாய் 8 மாத குழந்தையோடு அவன் போனவன் இன்னும் ஜெயிலிலிருந்து வெளியே வரவில்லை. 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பிள்ளையை வச்சு வாளா வெட்டியா இருக்கான். நாட் மை வில், காட்ஸ் வில். தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா? நடக்கலைன்னா இப்ப சொல்லு, ஆண்டவரே அதை தேவ சித்தமாய் மாற்ற நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு உம்முடைய சித்தத்தின்படிதான் கல்யாணம் நடக்கணும். பைபிள் சொல்லுது, யோவான் 13:3, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் கொடுத்தார் என்பதையும் அறிந்து தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்தார். லூக்கா 21:36, இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பரலோகத்தில் 3 ஆச்சரியம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இந்த கூட்டமெல்லாம் பரலோகத்துக்கு போகுமா நினைச்சல, அது போயிடும். 2வது, இவனெல்லாம் பரலோகத்துக்கு போவானா, இவனே காமிப்போம். இந்த ஜான் டேவிட்லாம் பரலோகத்துக்கு போவானான்னு கேட்டோம்னா இவன் அங்கே உட்காந்துருப்பான். 3வது ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் போனா அது ஆச்சரியம். இவங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு காலையில் லியோ போப்பாண்டவரை பற்றி பார்த்தேன். வேளாங்கண்ணியை கும்பிடக்கூடாது, மாதாவை கும்பிடக்கூடாது, மரியாதை கும்பிடக்கூடாது, ஸ்டேச்சஸ் வச்சு கும்பிடக்கூடாது. வரப்போகிற மே மாதத்துலேருந்து எல்லா சபையிலும் பேரை மாற்றணும். ஆதி தூதர் ஆலயம், யோவான் ஆலயம்,
மைக்கேல் ஆலயம் செயின்ட் ஜான் சர்ச் அது மாறணும். பைபிள் இருக்கிற இயேசுநாதனுடைய பெயரை போடு. எல்லா ஸ்டேட்டஸ் வெளியே தூக்கி வீசிடணும். இயேசுதான் மெய்யான தேவன். அமெரிக்கர் போப்பு முதல் முறை இன்னைக்கு சவால் விட்டிருக்கிறார் ட்ரம்புக்கு சவால் விட்டிருக்கார். எப்படி? இந்த போப் ஆண்டவர் பதவி இருக்கும்போது நான் ப்ராஃபஸி சொன்னேன், இவர் மூலமாய் கத்தோலிக்கர் மத்தியில் எழுப்புதல் வரும். இன்னைக்கு கத்தோலிக்கர்களும் இந்துக்களும் சிஎஸ்ஐலேருந்து மனம் திரும்பினவர்களும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார், சிஎஸ்ஐயா போக மாட்டான் பரலோகத்துக்கு, ஆர்சியா சுத்தமாக போக மாட்டான், டிஎல்சியா ஜாதியை பார்த்துட்டே இருப்பான், சிபிஎம்மா சுத்தமாக போகாது. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. முந்தினோர் பிந்தினோர் 3 டைம் ஆர்சிக்காரன் ஜெபம் பண்ணுறான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? முதல்ல ஜபமாலையை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு அந்த குண்டு மணிக்கும் ஒவ்வொரு ஜபம் மனப்பாடமாக அப்படி கண்ணை மூடி அப்படியே குண்டு மணி வைப்பான். இன்னைக்கு ஆர்சியில் பைபிள் கொடுத்துட்டாங்க. ஆர்சிக்காரன் முடிச்சுட்டான், அபிஷேகம் வாங்கிட்டான். முதல்ல கரிஸ்மெட்டிக் ப்ரேயர் நடத்துவான். இப்போ பரிசுத்தாவியானுடைய வரன்ற பெயரை நடத்துறாரு. குரு சிவாகரன் வரும்போது ஆர்சி வெளியே துரத்துச்சு, பெர்க்மான்ஸ் வரும்போது வெளியே துரத்துச்சு. இன்னைக்கு ஆர்சியில் எவாஞ்சலிஸ்ட் கோயம்புத்தூரில் எழும்பி கோயம்புத்தூர் எவாஞ்சலிஸ்டே ஆர்சி சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆர்சி ஃபாதர் வல்லமையா அந்நிய பாஷையில் பேசி பிரசங்கம் பண்ணுறார். நாமெல்லாம் இப்போ 1 ஸ்டெப் இல்லை, 2 ஸ்டெப் இல்லை, 5 ஸ்டெப் இல்லை, 10 ஸ்டெப் இல்லை, ரொம்ப ஸ்டெப் பின்தங்கிட்டோம். பெண்டிகாஸ்ட் வெந்த கோஸ்ட் ஆயிடுச்சு, போச்சு. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவுக்கு தெரியும், பிதா தன்னை அனுப்பினது நொறுக்கப்படுவதற்காக, அடிக்கப்படுவதற்காக, சிலுவையில் தொங்குவதற்காக, ஜீவனை விடுவதற்காக, காரி துப்பப்பட, இயேசுவை அவமானப்படுத்தும்படியாக பிதாவின் சித்தம். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? ஜபத்துக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? வேலூர்ல பாஸ்டர் நல்லையாரோன் என்ற ஒரு போதகர் இருந்தார். அருமையான கர்த்தருடைய மனுஷன். அவருக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை, 2வது அவருக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தது. அவருக்கு பிறந்த குழந்தை சிக்காயிருச்சு. இவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த குழந்தை மரிச்சிருச்சு. அன்னைக்கு சாட்டர்டே. உடனே பாடியை கொண்டு வந்து வீட்டில் பெட்ரூமில் வச்சுட்டாங்க. பெட்ரூமில் வச்சோடனே மனைவியை பார்த்து சொல்கிறாரு, யாருக்கும் ஃபோன் பண்ணாத, சபையாருக்கு யாருக்கும் சொல்லாத, நாளைக்கு ஆராதனை நடத்த முடியாமல் பண்ணிடுவாங்க. கரெக்டாக 9 மணி மனைவியும் புருஷனும் பாடியை விட்டுட்டு தனியாய் ஜபாரைக்கு போய் ஜெபம் பண்ணுறாங்க. 9 மணிக்கு எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்களாம். 9 o'clock முழங்கால் போட்டு சபையின் விசுவாசிகளுக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக, நாளை ஆராதனை நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ஜெபம். பையனுடைய சாவுக்கோ பையனுடைய அடக்கத்துக்கோ ஜெபம் பண்ணல. திரும்ப போய் பையன் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அதுக்குள்ளே இவர் பெட்டி செய்ய கொடுத்துட்டாரு. பெரிய சபைங்க, குழி வெட்ட சொல்லிட்டாரு. காலையில் ஆராதனை, ஜிப்பா வேஷ்டியெல்லாம் போட்டு அருமையாக பிரசங்கம் பண்ண போனால் அன்னைக்கு ஜோக் செய்தி. எல்லாம் சிரிக்கிறாங்க. எல்லாம் என்ன பாஸ்டர் இப்படி ஜோக் அடிக்கிறாரு. மனைவியை பார்க்குறாங்க, மனைவி பின்னால் உட்காந்து அது சிரிக்குது. பையனை தேடுறாங்க, சரி அவன் ஆஸ்பத்திரியில் இருப்பான் அப்படின்னு விட்டுட்டாங்க. பிரசங்கம் முடிஞ்சு ஆசீர்வாதம் கூறி எல்லாத்துக்கும் பிரைஸ் லாட் போட்டு, இப்பொழுது என்னுடைய மகனுடைய அடக்காராதனை நடைபெறும். எல்லாரும் அழுதாங்களாம்.
என்ன பாஸ்டர் அறிவு இருக்கா? பையன் செத்து போயிட்டா அவனை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறத விட்டு போட்டு, எனக்கு ஆராதனை தான் முக்கியம், எனக்கு ஜெபந்தான் முக்கியம். காலையில் 7 to 9 prayer, இரவு 9 to 11 prayer. பிரதத்தை வச்சுட்டு சொல்றாரு, என் ஜெப நேரத்தை நான் தவிர்க்கவில்லை. என் மகன் இறந்த பொழுதும் கூட என் ஜெப நேரத்தை தவிர்க்கவில்லை. நளினி செல்வராஜ் உங்களுக்கு தெரியும், இந்த ஆசீர்வாதம் டிவியில எல்லாம் பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ நகை போட்டு பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன உங்க சபையாரில் ரொம்ப பரிசுத்தவான்களா பாஸ்டர்? பாஸ்டர் நீங்க போய் சொல்றீங்க பாஸ்டர். ஆமான்ட்டாங்க, தெரியும்ட்டாங்க. ஆண்கள் தான் தெரியாது, நாங்க இவங்கெல்லாம் தெரியும்ட்டாங்க. எங்க தெரியும்னு சொன்னீங்களே பாருங்க, ஆட்டுது பாருங்க எப்படி தலையான. அந்த அம்மா ஹஸ்பண்ட் இறந்துட்டார், எம்எல்ஏ, பிரசன்ட் எம்எல்ஏ. அப்போ கலைஞர் வர்றாரு வீட்டுக்கு. இந்த அம்மா ஓடி போய், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், பாட மாட்டேன்னு ரூமில் போய் கண்ணீர் ஒடிச்சு ஜெபம் பண்ணிக்க. ஏசு நரேந்திரி, மொத்த கழுவு, ட்ரெஸ்ஸை போடு, போக்காருங்க. என்னை விட பெரிய காரியமா? ஏன் சித்தத்தின்படி உன் புருஷனை நான் எடுத்திருக்கேன், போய்க்கார். நம்ம போய் உட்காந்துட்டாங்க. நான் போக முடியல. 3 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனேன். என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய சகோதரி, என் ஊழியத்தை உபசரிக்கிற உதவி செய்கிற ஒரு சகோதரி. போனோடனே நான் நினச்சேன் நம்ம ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி பவுடர் கவுடர்லாம் போட்டு, அதே மாதிரி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு, அதே மாதிரி பட்டு சேலை கட்டி, அதே மாதிரி ஜிலு ஜிலுன்னு சென்ட்டை போட்டு அப்படி வருது. அங்கே வரும்போதே வாசம் அடிக்குது, சென்ட்டு வாசம். நான் சென்ட்டெல்லாம் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்கிறது இல்லை. நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? அழுக்காக இருக்கிறவங்க தான் சென்ட்டு போடணும். யார் சென்ட்டு போடணும்? அழுக்காக இருக்கிறவங்க, குளிக்காதவங்க, நல்ல சோப் போட்டு தேய்ச்சி குளிக்காதவங்க தான் சென்ட் போடணும். நல்லா குளிச்சுட்டு, நல்ல தலையெல்லாம் தோட்டிட்டு, நல்ல பல்லெல்லாம் விளக்கிட்டு, நல்லா வரவன் சென்ட்டே போட வேண்டாம். என் பக்கத்தில் வந்து பாருங்கள், நாற்றம் வருதான்னு பாருங்கள், நாற்றமே வராது. ஆனால் சென்ட்டு போட்டவன் பக்கத்தில் நாரும், சென்ட்டு நாரும் போட்டு ஜுலு ஜுலுன்னு வராங்க. என்னம்மா ஐயா இறந்துட்டார், அவர் போயிட்டார் கர்த்தர் ராஜ்யத்துக்கு, வாங்க போகலாம், ஜெபம் பண்ண போகலாம், ஒரு மீட்டிங் நடக்குது, பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் போகலாம் ஐயா, அப்பா கல்லறைக்கு போகலாம். ஏமா? காட்ஸ் வில். மூன்றாவது இயேசு என்ன ஜெபம் பண்ணார்? லூக்கா 22:44. அவர் மிகவும் யாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். Last prayer, not a least prayer. Last prayer. அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு 98 போனேன். போகும்போது ஒரு பிரபல ஊழியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி போனேன்னா மீட்டிங் போல. எங்கள் ஊழியத்தில் ஒரு பிரதர் எல்லாம் சிங்கப்பூர் போனேன்றாங்க, மலேசியா போனேன்றாங்க, குவைத்து போனேங்கிறாங்க, துபாய்க்கு போனாங்கிறாங்க, நீங்கள் எங்கேயுமே போகலையா பாஸ்டர்ன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் எங்கேயுமே போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அவர் சொன்னார், சும்மா சிங்கப்பூருக்கு போயிட்டு வாங்க, சுற்றிட்டு வாங்க அப்படின்னு டிக்கெட் வாங்கி கொடுத்து ஒரு 20,000 ரூபாய்க்கு டாலர் கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். நான் மெட்ராஸுக்கு வந்துட்டு உட்காந்துருக்கேன். சரி, எதுக்கு ஜிபிஎஸ் ராபின்சனுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு ஜிபிஎஸ் ராபின்சன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணேன். ஜிபிஎஸ் பிரதர், யாராவது சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரியுமா? நான் சுற்றுலாக்கு தான் போகிறேன், ஆனால் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரு 5-10 நிமிஷம் கழித்து கூப்பிடுங்க. 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டோன்னா அவர் சொன்னார், ஏஜி சர்ச்சில் வர்ற வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மீட்டிங்கு, நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்ட்டார்.
அப்புறம் இன்னொரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஊழியக்காருக்கு. ஐயா, சிங்கப்பூரில் ஒரு மீட்டிங் புக்காக இருக்குது, என்ன பண்ணல ஐயா? பரிசுத்தத்தை பற்றி பேசாத, ஜபத்தை பற்றி பேசாத, அபிஷேகத்தை பற்றி பேசாத, ஆசீர்வாதத்தை மட்டும் பேசு. எவன் பாவத்தையும் சுட்டி காட்டாத, தண்ணி அடிக்காதேன்னு சொல்லாத, சிகரெட் அடிக்காதேன்னு சொல்லாத. நீ ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணினா டாலர் கிடைக்கும். நீ மற்ற காரியத்தில் பிரசங்கம் பண்ணினா உனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே கிடைக்காது. ஃப்ளைட் ஏறிட்டேன், தலையெல்லாம் சுற்றுது. என்னடா பேசாமல் சுற்றுலாக்கே போயிருக்கலாம் போல இருக்குது, இந்த ஒரு மீட்டிங் புக் பண்ணது தப்பாக போச்சே அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் சிங்கப்பூரில் போய் இறங்கினேன். உடனே அந்த ஐயா வந்துட்டார், அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். முதல் பிரசங்கம் 9 கிளவிகளுக்கு. தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு, நீங்கள் கிளவி கிடையாது, முடிதான் நிறச்சிருக்குது. அதனால் என்னடா நம்மளை கிளவின்னு சொல்லிட்டாருன்னு வெளியே போகும்போது பாஸ்டர்கிட்ட, ஏன் பாஸ்டர், என் வயசு என்ன, அவருடைய தோரணை என்ன, என்னை கிளவின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால் கிளவிகள் 9 கிளவிகளுக்கு பிரசங்கம். அடுத்த நாள் பிரசங்கம், அடுத்த நாள் பிரசங்கம், அடுத்த நாள் பிரசங்கம். 3 நாளும் பாவத்தை குறித்து தான் கண்டித்து உணர்த்தினார். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினேன், வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் சபைகள் நிறைய திறந்துச்சு, சுற்றி பார்க்கவே போல. ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்றேன். இங்கே குடிகாரர்களை கர்த்தர் காண்பிக்கிறார். யார் குடிக்கிறீர்கள், ஓடி வாருங்கள், உங்களுக்கு ஜெபிக்க போறேன்னா பாஸ்டர் முதல்ல ஓடி வந்து நிற்கிறார். பாஸ்டர் அந்த சைடு போங்க பாஸ்டர், நான் மொடா குடிகாரன் சபையாருக்கே தெரியும் பாஸ்டர், எனக்காக எங்கள் மக்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு தான் பாஸ்டர் நான் உணர்த்தப்பட்டேன், ஏன் சொந்த சபையார் முன்னிலையில் நான் அறிக்கை செய்கிறத நான் பேடாக நினைக்கல. எனக்கு ஜெபம் பண்ண ஒரே ஒருத்தர் தான் வந்தார். அதிக ஊக்கம். ஒரு வீட்டுக்கு போனேன், குடும்ப ஜெபம் பண்ண போகிறாங்க. பாஸ்டர் குடும்ப ஜெபம் பண்ண போகிறோம், நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்க. நான் அப்படியே போனால் குடும்ப ஜெபம் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. கதவை லேசாக திறந்த அப்படி பார்த்தா எல்லாம் பெட்டு மேலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதா புரியலையா? பெட்டு மேலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தலையணையெல்லாம் வச்சுருக்கிறாங்க, பெட்ஷீட்லாம் வச்சுருக்கிறாங்க. உடனே நான் பார்த்தேன், இப்படி என்னடா அது பாஸ்டர், வாங்க பாஸ்டர். நான் சொன்னேன், இல்லை எல்லாம் பெட்டு மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. ஆமாம் பாஸ்டர், பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அப்படியே படுத்துறது, அவ்வளோதான். அதுக்கு எதுக்குங்க ஜெபம்? ஜெபமே வேண்டாம். ஏன் பாஸ்டர்? பாய் விரிச்சு தான் ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி கார்பெட்டில் முரட்டு கார்பெட் இருக்கும், அதில் தான் ஜெபம் பண்ணணும். எங்கள் அப்பா எல்லாம் குறும்பு பண்ண என்ன தெரியுமா செய்வாருங்க? உப்பு, கல் உப்பு இருக்குல்ல, அது வாங்கி கீழே போட்டு முழங்கால் போடணும். 1 hour பனிஷ்மெண்ட். அந்த காலத்து பனிஷ்மெண்ட் இந்த காலத்தில் கொடுத்தா, தகப்பன் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் காலாட்டிட்டு தூங்கலினா தலையில் கல்லை போட்டு கொண்டுருவான். டேய், நெடு முழங்கால் போடணும். ஏய் பியூலா, பார்த்துக்கோ, அவன் நெடு முழங்கால் போடலினா கூப்பிடு, அடி சவுக்கில் பெரம்பல. என் தகப்பனார் தாயார் அதிக ஊக்கத்தோட, எங்க அம்மா 500 குடும்ப பேரையும் சொல்லும். போர் அடிக்கும் எங்களுக்கு. சார்லஸை ஆசீர்வதியும், இன்பராஜை ஆசீர்வதியும், தேவதாஸை ஆசீர்வதியும், பிரின்ஸை ஆசீர்வதியும், பிலிப்பை ஆசீர்வதியும், சுகுணதாஸ் குடும்பத்தை ஆசீர்வதியும், சுனேமியா குடும்பத்தாரை ஆசீர்வதியும், ராஜசேகரை இதெல்லாம் எங்கள் அப்பா சபை விசுவாசிக்க பேர் மனப்பாடமாக தெரியும் எனக்கு. ஏமா இப்படி டெய்லி ஜெபிக்கணும்டா? 500 பேருக்கு பேர் சொல்லி ஜெபிக்கணும்டா. ஜெபம் பண்ணாதானே அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதானே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
ஏமா ஒரே வரி சொல்ல வேண்டியதானே, எங்கள் சபை விசுவாசிகள் குடும்பம் அனைத்தையும் ஆசீர்வதி. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். நான் சொல்லிதான் ஜெபம் பண்ணுவேன். நீ யாரா என்னை தடுக்கிறதுக்கு போடான்றாங்க. ஜபத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் லிபரலாக நடந்ததே இல்லை. இன்னைக்கு ஏன் உங்களுக்கு பிளெஸிங் இல்லை? ஏன் உங்களுக்கு உயர்வு இல்லை? தனி ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை. இரண்டாவது, தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கல. உன் பிள்ளை போராட்டம், பிள்ளைக்கு குழந்தை இல்லை, உன் குடும்பத்தில் பயங்கரமான சத்துருவின் கிரியை. ஊக்கத்தோடு ஒரு மாசத்துக்கு ஒரு நாளாவது ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் போட்டு கூடி ஜெபிக்கணும். சபைக்காக ஒரு வேளை ஒதுக்க. ஆனிவர்சரி வருகிறது நாளைக்கு. ஆனிவர்சரியில் என்ன பேச போறார்? என்ன ப்ராபசி வரப்போகுது? என்ன கர்த்தருடைய வார்த்தை வரப்போகுது? இயேசுவே, எங்கள் சபையை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன? எங்கள் சபையை குறித்த வேர்ட் ஆஃப் காட் என்ன? நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். எதுக்கு ஆண்டவரை ஆனிவர்சரிக்கு அனுப்புனீங்க? வார்த்தை கொடுங்க, கொடுத்துட்டே இருக்கிறார். மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். நாளைக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய இருதயம் பூரணமாகும். இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் நிலை என்ன? தனிப்பட்ட ஜீவியம் என்ன? குடும்பத்தை சொல்லாத. புருஷன் அப்படி, பிள்ளை அப்படி, மனைவி அப்படி, பெற்றோர்கள் அப்படி சொல்லாத. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீல்ல, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீல்ல, அபிஷேகம் பெற்றிருக்கிறீல்ல, ஆவிக்குரிய சபைக்கு வர இல்லை, போதும். அது இதுக்கு மேல என்ன வேணும்? வாழ்க்கையில் என்ன வேணும்? அருமையான பெயருள்ள ஏஜி சர்ச், விக்டரி, விக்டரி, ப்ராஃபட்டிக்கல் வேர்டு. அங்கிருந்து வரும்போது 3 போர்டு, விக்டரி ஏஜி சர்ச், விக்டரி ஏஜி சர்ச், விக்டரி ஏஜி சர்ச். மேலே வந்தா விக்டரி ஏஜி சர்ச் வெல்கம்ஸ் யூ, உள்ள வந்தோன்னா விக்டரி ஏஜி சர்ச். அந்த ஒரு வார்த்தையை வாசிச்சாவது, விக்டரி ஏஜி சர்ச்சுக்கு போகிற நான் ஜெயம், விக்டரி ஏஜி சர்ச்சுக்கு போகிற நான் வெற்றி. இயேசு என்னோடு பேசிற வார்த்தை முடிந்தது. இந்த காலை வேளையிலே ஜெபம். ஒன்று எழும்பி நில்லுங்க, இல்லைனா முழங்கால் படியிடுங்க, கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். உங்கள் சபையினுடைய நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க, filled with worship, God's word, healing, deliverance and breakthrough. இன்னைக்கு பிரேக் த்ரூ வந்துருச்சு. எங்கே ஏஜி சர்ச்சில் இல்ல, எங்கே சபையில ஜெபிக்கிறாங்களோ அங்கே பிரேக் த்ரூ. இந்த காலை வேளையில ஜெப ஆவிக்காக மட்டும் ஜெபிக்க போறேன், அபிஷேகத்துக்காக மட்டும் ஜெபிக்க போறேன். தலையில கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டேன். ஈவினிங் எல்லாத்துக்கும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண போறேன். பிரசங்கம் பாஸ்டர் சொன்ன மாதிரி முடிஞ்சிடும். யார் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போகணுமோ அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்ண போறேன். நாளை காலையில் சபைக்குரிய காட்ஸ் வேர்ட், சபைக்குரிய ப்ராஃபசி, ரொம்ப முக்கியமான காரியம். ஊழியக்காரருக்கு தான் ஊழியக்காரருடைய வேதனை தெரியும். கொஞ்ச நாளா தூக்கமே இல்லை, பாரம். விசுவாசிகளை ஜெபம் பண்ண வைக்கணும். எங்க இரவு ஜெபத்துல 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 20-25 பேர் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. லேடிஸ், ஜென்ஸ், அதுக்கு ஒரு லீட் பண்றதுக்கு ஒரு பிரதர்.
நான் 9 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு மண்டபத்தில் அந்த ரூம்ல உட்கார்ந்துருப்பேன். எட்டி பாப்பா ஜெபம் பண்றாங்களா, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ண, அவங்க ஜெபத்தை வச்சு கணிப்பேன் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அவங்க ஜெபத்தை வச்சு கணிப்பேன் இன்னைக்கு டெலிவரன்ஸ் ஆகும். அவங்க ஜெபத்தை வச்சு கணிப்பேன் இன்னைக்கு ப்ராஃபஸி மடை திறந்த. ஆமென். ஜெபிக்கிற சகோதரிகள் இருக்கிறீங்க, ஜெபிக்கிற ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறீங்க, கர்த்தர் காமிக்கிறார். எல்லாரும் சபைக்காக பாரப்படுறீங்க, ஒரு சிலர் மிகுந்த பாரப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சபைக்காக அழுகிறதை நான் பார்க்கிறேன். உங்க குடும்பத்தின் ஜெப நேரம் குறைஞ்சிருச்சு, ஆனா சபைக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு சில சகோதரிகள் இருக்கிறீர்கள். மணி கணக்கா ஜெபிக்கிறீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம். இந்த சபையினுடைய இந்த ஆனிவர்சரி முற்றிலும் டிஃபரண்டா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ண ஒரு சிலரை பார்க்கிறேன், பாராட்டுகிறேன். உன் தனி ஜெபம் எங்கே? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் எங்கே? அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிற ஜெபம் எங்கே? சொல்லுங்க, இருதயத்துல பேசுங்க, இருதயத்துல பேசுங்க. Thank you Lord. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நல்ல கையை தட்டி பாட போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், கைகளை தட்டி வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றும் இன்றும் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், கையை தட்டுங்க, ஆவியில நிரம்பி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும்
எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலிருந்து முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, எல்லா கைகளை தட்டி துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. வல்லமை உண்டு, உண்டு, அற்புதமல்லம் இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புதமல்லம் ஆட்டுக்குட்டி. There is power, power, wonder walking in the blood of the Lamb. There is in the precious blood of the Lamb. There is power,